வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனின் மணிமண்டபத்தை திறந்து வைப்பதற்காக முதல்வர் நேற்று வருகை தந்தார். முதல்வரின் வருகைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெண் போலீசார் உட்பட பலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பரமக்குடி மணிநகர் சோதனை சாவடியில் பரமக்குடி சிட்டி போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரியும் SSI முத்துப்பாண்டி என்பவரும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அங்கு தஞ்சாவூரிலிருந்து வந்த பெண் போலீசார் கழிவறையில் வீடியோ பதிவாகிக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்தனர். கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு செல்போனை எடுத்தனர். அந்த செல்போன் SSI முத்துப்பாண்டியின் செல்போன் என்பதும் அதில் பெண் போலீசார் கழிவறையில் இருக்கும்போது வீடியோ ரெக்கார்ட் செய்ததும் அம்பலமானது. பெண் போலீசாரின் புகாரின் பேரில் SSI முத்துப்பாண்டி மீது பரமக்குடி அனைத்து மகளிர் போலீசார் SSI முத்துப்பாண்டியை கைது செய்து ராமநாதபுரம் கிளை சிறையில் அடைத்தனர். முதல்வரின் பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீசாருக்கு பாதுகாப்பு இல்லை என பெண் போலீசார் வேதனை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் வருசநாடு சிங்கராஜபுரத்தில் கிடாமுட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கிடாக்கள் களம் இறங்கின. போட்டி தொடங்கியதும் கிடாக்கள் சீறி பாய்ந்தன. நீண்ட முறுக்கேறிய பெரிய கொம்புகளை கொண்ட கிடாக்கள் ஒன்றோடு ஒன்று ஆக்ரோஷமாக முட்டிக்கொண்ட காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. ஒவ்வொரு முறை கிடாக்கள் முட்டும் போதும் எழுந்த சத்தம் ரசிகர்களின் கைத்தட்டல் மற்றும் விசிலோடு கலந்து அந்த பகுதியையே அதிர வைத்தது. கிடாக்கள் பின்வாங்கி மீண்டும் பாய்ந்து வந்தது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. நீண்ட நேரம் களத்தில் நின்று பிடிகொடுக்காமல் ஆதிக்கம் செலுத்திய கிடாக்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. வெற்றி பெற்ற கிடாக்களின் உரிமையாளர்களுக்கு வாஷிங் மிஷின், பீரோ, கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. பங்கேற்ற அனைத்து கிடாக்களுக்கும் ஊக்கப்பரிசுகள் வழங்கப்பட்டன. பாரம்பரியமாக நடைபெறும் கிடாமுட்டு போட்டி சிங்கராஜபுரம் கிராமத்தையே திருவிழா கோலமாக மாற்றியது. பத்து 11 12 1 2 கருத்து சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தாயமங்கலத்தில் ஐயாச்சாமி அறக்கட்டளை துவக்க விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு இலவச கண் பரிசோதனை முகாம், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. முகாமை ஐயாச்சாமி அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயாசாமி, கனகராஜா உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து சிவகங்கை வாசன் கண் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் தாயமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு மதுரையில் உள்ள மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டனர். தொடர்ந்து நடந்த விழாவில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அன்னதானம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகி கனகராஜா மற்றும் பலர் செய்திருந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன்பு இளைஞர் ஒருவர் ஐதராபாத் பஞ்சகுடாவில் இருந்து வந்திருப்பதாக கூறி 399 ரூபாய் கொடுத்து டோக்கன் பெறுபவர்களுக்கு குழுக்களில் ஒரு நபருக்கு ஃபார்ச்சுனர் கார் பரிசு தருவதாக வீடியோ எடுத்து வெளியிட்டார். அத்துடன் அடுத்த 4 பேருக்கு ஐபோன் பரிசாக வழங்கப்படும் எனவும் அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார்.
ஏற்கனவே நடந்த குழுக்களில் ஒருவருக்கு BMW கார் பரிசாக கிடைத்ததாக கூறி மற்றொரு இளைஞரை காட்டி பேசிய வீடியோ வெளியானது. இந்த இளைஞர்களின் வார்த்தையை நம்பி திருப்பதி வரும் பல்வேறு மாநில பக்தர்கள் பணம் செலுத்தி ஏமாற்றம் அடைந்தது தெரியவந்துள்ளது. ஏழுமலையான் கோயில் முன்பு நின்றபடி இந்த நூதன மோசடியில் ஈடுபட்ட இளைஞர்கள் குறித்து திரைப்பட நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கல்யாணி பஞ்சகுட்டா போலீசில் புகார் கூறினார். போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பீசர்பட்டினம் அருகே உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தில் செட்டு தொண்டு நிறுவனம் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. காலையிலிருந்து மாலை வரை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பட்டகை கிளப்பியது. தொடர்ந்து தியான மையத்தில் பயிற்சி பெற்று வரும் ஏராளமானவர்களுக்கு உரியடித்தல், கயிறு இழுத்தல், வாளிகளில் தண்ணீர் நிரப்புதல், கோலப்போட்டி, ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் பொங்கல் வைத்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மைய நிர்வாகிகள், செட்டு தொண்டு நிறுவன இயக்குனர் பாண்டி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அத்திக்குண்ணா எஸ்டேட் பகுதியில் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக ஏர்முனை விழா கோலாகலமாக நடைபெற்றது. அத்திக்குண்ணா பகுதியில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். குலவை போட்டு பொங்கல் வைத்து விழா துவங்கியது. எஸ்டேட் ஜெனரல் மேனேஜர் ஆப்ரஹாம் மேத்யூ கொடியேற்றி விழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கால்பந்து, கைப்பந்து, கிரிக்கெட், ஆண்கள் பெண்களுக்கான கயிறு இழுத்தல், இசை நாற்காலி, சட்டி உடைத்தல், வழுக்குமரம் ஏறுதல், தண்ணீர் குடம் எடுத்து வருதல், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ஆரவாரத்துடன் நடந்தது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன், முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி, கவுன்சிலர் ஆலன், விஞ்ஞானி அசோக்குமார், தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் ஜெயலட்சுமி, வியாபாரிகள் சங்க நிர்வாகி செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். விழா ஏற்பாடுகளை டாக்டர் அருணாகரன் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை விடப்பட்டதால் சென்னையில் பணியாற்றும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் தங்களது சொந்த ஊருக்கு சென்று குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னையை நோக்கி கார், வேன், அரசு மற்றும் தனியார் பஸ், டூ வீலர்களில் ஒரே நேரத்தில் திரும்பி செல்கின்றனர். இதனால் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்வதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.